பார்த்துட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்கிரீட் சீரிஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். இது தேர்ட் ஒன் கண்டினியூஸ் சீரிஸ். ஸோ கண்டினியூஸ் சீரிஸ் அப்படின்னு வரும்போது இன்டர்வலாக வரும். ஸோ ஒரு லோயர் லிமிட் இருக்கும், ஒரு அப்பர் லிமிட் இருக்கும். இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் அப்படி பிரிச்சிருப்பாங்க. இப்போ சப்போஸ் நம்ம மார்க்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 10லேருந்து 20க்குள்ளே இவ்வளோ பேர், 20லேருந்து 30க்குள்ளே இவ்வளோ பேர், அந்த மாதிரி நம்ம பிரிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்டர்வல்ஸாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஐ மீன் கண்டினியூஸ் சீரீஸில் வந்து சீரீஸோட வேல்யூஸ் வந்து ஒன்று போல் வரும். அதாவது முந்தின இன்டர்வலோட அப்பர் லிமிட்டும் அடுத்த இன்டர்வலோட லோயர் லிமிட்டும் சேமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 10ல் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி இங்கே 10ல் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இது கண்டினியூஸ் சீரீஸ். சம் கேசஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 0 to 9, நெக்ஸ்ட் 10 to 19 கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸ் வந்து கண்டினியூஸ் சீரீஸ் கிடையாது, இது வந்து டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ். ஏன்னா இங்கே 9ல் முடிஞ்சிருக்கு, பட் 10ல் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம யோசிக்கிறது என்னன்னா 9ம் 10ம் அடுத்தடுத்த நம்பர் தானே, ஸோ கண்டினியூஸ் தானே அப்படி யோசிப்போம். பட் அப்படி கிடையாது. 9க்கும் 10க்கும் நடுவில் தெர் ஆர் லாட் ஆஃப் நம்பர்ஸ். 9.1லேருந்து 9.9 வரைக்கும் நம்ம ஒரு டெசிமல் வச்சு எடுத்தாலே 9 நம்பர் வரும். இது 2 டெசிமல் 3 டெசிமல்னு நம்ம எடுக்கும்போது ஏகப்பட்ட நம்பர்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து என்ன கிடையாதுன்னா கண்டினியூஸ் கிடையாது, இது வந்து டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ். ஸோ நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டர்வலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம செக் பண்ண வேண்டியது முதல் இன்டர்வலோட அப்பர் லிமிட்டும் அடுத்த இன்டர்வலோட லோயர் லிமிட்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்கேஸ் ஒருவேளை டிஸ்கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு கண்டினியூஸ் சீரீஸ். கண்டினியூஸ் சீரீஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமே தவிர அப்படியே வச்சு செய்யக்கூடாது. இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கிறத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அது வந்து கண்டினியூஸ் சீரீஸில் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்க்கும்போது நம்ம டிஸ்கண்டினியூஸில் பார்ப்போம். இப்போது கண்டினியூஸ் சீரீஸ்க்குரிய ஃபார்முலா மீன் டீவியேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக கண்டினியூஸ் சீரீஸ் கொடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம கொடுத்த இன்டர்வல்லேருந்து நம்மளால தான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூன்னு இங்கே சொல்கிறது வந்து மிட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எம் அப்படிங்கிற நொட்டேஷனில் அவங்க வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இன்டர்வலுக்கு நடுவில் உள்ள மீடியன் நம்பர், மிடில் நம்பர். ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் இங்கே எதுவுமே எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எம்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. எம்ங்கிறது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறத டினோட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா பாருங்க, மீன் டீவியேஷனுக்கு சமேஷன் எஃப் இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை சமேஷன் எஃப். இதில் எக்ஸ் பார்ங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து கண்டினியூஸ் சீரீஸ்க்கு எப்படி மீன் கண்டுபிடிப்போமோ அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எம் டிவைட் பை சமேஷன் எஃப். இதில் எம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி மிட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் சீரீஸ் கொடுக்கும்போது இன்டர்வல்லேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒன்றா நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏஜ் அண்ட் அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சியாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0லேருந்து 10, 10 to 20, 20 to 30 லைக்வைஸ் தே ஆர் கிவன். ஸோ இது கண்டினியூஸாக தான் இருக்குது, நம்ம பார்க்கும்போதே தெரியுது. அங்கிட்ட உள்ள அப்பர் லிமிட்டும் இங்கே உள்ள லோயர் லிமிட்டும் சேமாக இருக்கும். ஸோ அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். இதை இப்போ சொல்யூஷனில் டேபிள் போட்டிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்வலை அப்படியே வச்சு நம்மளால் செய்ய முடியாது. இன்டர்வல்லேருந்து மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டோட்டல் போட்டு வச்சிட்டோம், ஏன்னா நமக்கு சமேஷன் எஃப் தேவைப்படுது. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு டோட்டல் போட்டோம், 212 வருது. இப்போ அடுத்த காலம் நம்ம மிட் பாயிண்ட் எம்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த எம்ங்கிறதா நமக்குரிய மிட் வேல்யூ. ஸோ ரெண்டு இன்டர்வலுக்கு நடுவில் உள்ள மிட் வேல்யூ ஆப்வியஸாக நம்ம பார்த்தோன்னே ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் 0 to 10 கொடுத்துருக்காங்க. 0க்கும் 10க்கும் நடுவில் உள்ள நம்பர் அப்படிங்கிற போதே நமக்கு 5ங்கிறது ஓரளவு தெரிஞ்சிடும். ஒருவேளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற கேசஸில் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணிங்கன்னா போதுன்னா அந்த இன்டர்வலில் உள்ள ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 0 to 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 0ங்கிறது ஒரு இன்டர்வல் ப்ளஸ் 0ங்கிறது ஒரு லிமிட் அண்ட் 10ங்கிறது ஒரு லிமிட். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 10 divided by 2 is equal to 5. ஸோ அந்த 5 அப்படிங்கிறது தான் நமக்குரிய மிட் பாயிண்ட். அடுத்ததுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 to 20. ஸோ 10ங்கிறது ஒரு லிமிட், 20ங்கிறது ஒரு லிமிட், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 + 20னா 30, 30 divided by 2 15. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இது ஈஸியானது, அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடணும். சில டைமில் வந்து பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க, ஒரு 9.5, 10.5 சம்திங், 15.5 அந்த மாதிரி இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி 2 லிமிட்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் இதே மாதிரி கண்டுபிடிச்சிடறோம். அண்ட் அனதர் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, முதல் ஒரு 2 3 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இன்டர்வல் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 0 to 10 கொடுத்துருக்காங்க, அப்படியே 10 to 20 எல்லா இன்டர்வலுக்குமே சேம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 10 10 அப்படியே ஆட் பண்ணிட்டே போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அப்படியே இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்னவோ அப்படியே ஆட் பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா விச் கிவ்ஸ் யூ மிடில் வேல்யூ. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா நெக்ஸ்ட் நமக்கு தேவையான டேப்லெட் காலம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். டேப்லெட் காலம்ல பாருங்க நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிச்சானா அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். மீனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் எஃப்எம். ஸோ எஃப் இன்ட்டு எஃப் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காலம் எஃப்எம் போட்டிருக்கேன். அண்ட் தென் நமக்கு மீன் டிவியேஷனுக்கு தேவையானது எஃப் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எம் மைனஸ் எக்ஸ் பார் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ மைனஸ் மீன். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நெக்ஸ்ட் காலம் போட்டிருக்கேன். அண்ட் ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம முதல் எஃப் இன்ட்டு எம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து மீன் கண்டுபிடிக்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ எஃப்எம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப்ங்கிறது இருக்கு, மிட் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எம். ஸோ ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் பண்ணிடணும். டோட்டல் வந்து 7740 வருது. ஸோ இதை வந்து இந்த காலம் இப்படியே வந்து முடிச்சிடறோம். அடுத்த 2 காலம் நம்ம வந்து மீன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மீனுக்குரிய ஃபார்முலா எடுத்திருக்கேன். சமேஷன் எஃப்எம் டிவைட் பை சமேஷன் எஃப். இதில் சமேஷன் எஃப் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 212. ஸோ 7740 டிவைட் பை 212 போட்டிங்கன்னா 35.61 கிடைக்கும். அதுதான் நமக்குரிய மீன் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை வச்சுட்டு தான் அடுத்த 2 காலம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த மீன் வேல்யூ இங்கே போட்டுக்கலாம் 35.61. ஸோ இதை வச்சுட்டு தான் அடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். எம் மைனஸ் எக்ஸ் பார். ஆப்வியஸாக இப்போ நெகட்டிவ் நம்பர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ எம் இன்ட்டு எம் இந்த இருக்குது, எக்ஸ் பார் வந்து 35 - 61. ஸோ இது ரெண்டே அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டே வந்துருங்க. நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் காலம் நம்ம கண்டுபிடிச்ச இந்த மாடுலஸ் வேல்யூ கூட எஃப் மல்டிப்ளை பண்ணுறோம். எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த 2 காலமும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் போட்டுருவோம். நமக்கு அதுக்கும் டோட்டல் தேவைப்படும். பிகாஸ் ஃபார்முலாவில் சமேஷன் இருக்குது. ஸோ ஓவரால் டோட்டல் போட்டிங்கன்னா 3193.22 வருது. ஸோ அப்படியே ஃபார்முலா தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு தேவையான 2 சமேஷன் வேல்யூமே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மேலே 3000 சம்திங் அதை போட்டுட்டு டிவைட் பை 212 ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 15.06 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கண்டினியூஸ் சீரீஸ்க்குரிய மீன் டிவியேஷன். ஸோ இதோட மீன் டிவியேஷனுங்கிற வேல்யூக்கு வந்து 3மே நம்ம கண்டுபிடிச்சாச்சு அபவுட் மீன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ.